நான் சென்னையிலேருந்து இப்போ ஆக்சுவலாக நான் வந்து கேலிக்கட் ஏர்போர்ட் பக்கத்தில் ராமநாட்டுக்கரையிலேயே இருக்கிறேன். ஸோ அப்போ ஒரு ஃப்ரெண்டோட ரெஃபரன்ஸில் நம்ம இப்ராஹிம் வைத்தியர்னு சொல்லிட்டு நம்ம ஏர்போர்ட்டு ரன்வேக்கு பக்கத்தில் தான் இருக்கிறாங்க. கொண்டூட்டிலேருந்து கரெக்டாக ஒரு 1 கிலோமீட்டர் உள்ள தான் வரும். ஸோ அப்போ ரெஃபர் பண்ணும்போது இங்கே வந்து அவங்களோட ப்ராடக்ட் பார்த்தா ஐபி ஹெர்பலில் வந்து எனக்கு ஹேர் ஆயிலும் அப்புறம் நமக்கு தலைவேதனை கால் வேதனை அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா ஒரு பாம் ஒன்று கொடுத்தாங்க. ஸோ தலைவலி இருக்கும் போது ஜஸ்ட்டு நான் 2 சைட்லேயும் நான் அப்ளை பண்ணி கொடுத்தேன். அப்புறம் லைட்டாக மூக்குலேயும் நான் வச்சு கொடுத்தேன். அப்போனா நமக்கு அந்த சில டைம் ஜலதோஷத்துக்கு வந்து ப்ராப்ளமாக இருக்கும்ல, அப்போ எனக்கு ப்ரீத்திங்க்கு சுவாசிக்கிறதுக்கு வந்து நல்ல ஒரு ரிலீஃப் கிடச்சிருந்துச்சு. ஸோ நிறைய ப்ராடக்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். பட் இது எனக்கு கொஞ்சம் உடனே ரிலீஃப் கிடச்சிச்சு. ஓகே, நல்லா இருக்குது. அதே மாதிரி ஷாம்புவும் பார்த்திங்கன்னா ஆயில் ஐபி ஹெர்பல் ஆயில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம குளிக்கிறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி யூஸ் பண்ணுறதுக்கு வேண்டி தான் இந்த ஆயில் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதுவும் நான் குளிக்கிறதுக்கு 1 மணி நேரம் முன்னாடி யூஸ் பண்ணிவிட்டு குளித்தேன். நல்ல ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட்டு, நல்ல ப்ராடக்ட்டு. ஆமாம், பர்சனலாக நான் யூஸ் பண்ணதுனால நான் சொல்கிறேன். மற்றபடி நம்ம வந்து ஒரு இன்ஃப்ளூயன்சராகவோ இல்லை அவங்கள்ட்ட கேஷ் வாங்கிட்டு நம்ம பண்ணுறதோ இல்லை ஃப்ரீயாக ப்ராடக்ட் வாங்கிட்டு பண்ணுறதோ அந்த மாதிரி யூஸ் பண்ணது நான் வந்து ஃபீட்பேக் கொடுக்குறேன். தலைவேதனைக்கு நான் யூஸ் பண்ணது இந்த பாம் ஐபி மிராக்கிள் நியூட்ரிஷன் க்ரீமு. உண்மையிலே மிராக்கிள் நியூட்ரிஷன் க்ரீம் தான். தலை வலி வந்ததும் போட்டது போயிடுச்சு. மோஸ்ட்லி நான் எதுவும் டேப்லெட்ஸ்லாம் ஒன்றுமே உடனே எடுக்க மாட்டேன் எதுனாலும். பட் இது அன்னைக்கு யூஸ் பண்ணேன். உண்மையிலே நல்ல ரிலீஃப் கிடச்சிச்சு. ஸோ தைரியமாக யூஸ் பண்ணலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை.